மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. யாருதான் பொங்கல் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஒரு டைமிங்ல நம்ம வெண்பா பாத்தீங்கன்னா அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க. டாடா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க யாருமே பொங்கல் வைக்க வேணாம், நான் பொங்கல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா சொல்றாங்க. இதை கேட்டது எல்லாருக்கும் ஒரே ஷாக்கிங். இதை யாராலையும் எதிர்க்கவே முடியாது. ஏன்னா வெண்பா ஆசைப்பட்டு கேட்கறா. எல்லாரோட சின்ன குழந்தை வெண்பா குட்டி தான். அதனால இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பாவை தான் பொங்கல் வைக்க சொன்னாங்க. வெண்பாவும் பாத்தீங்கன்னா நீங்க யாரும் சண்டை போட்டுக்க கூடாது, நானே பொங்கல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா வெண்பாவும் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சமாதானப்படுத்திட்டாங்க. ஆனா ராஜேஸ்வரியால இதை ஏத்துக்கவே முடியலங்க. இந்த வீட்டோட பொண்ணு நான் தான் இதை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டேன். இவங்க எல்லாரும் என்னை எதிர்த்து அவளை வைக்க சொல்லிட்டாங்களா, இதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி மனசுக்குள்ள ரொம்பவே கோவமா தான் இருக்காங்க. பட் ஆனா அதை வெளிப்படுத்திக்க முடியாது. ஏன்னா இப்ப விஜய் இருக்காங்க. அக்கா வெண்பா தான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, சின்ன குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நம்ம ராஜேஸ்வரி கிட்ட சொல்லுவாங்க. அதனால கண்டிப்பா இப்ப ராஜேஸ்வரியால எதிர்க்கவே முடியாதுங்க. எல்லாரும் விருப்பப்பட்ட மாதிரி வெண்பாவே பொங்கல் வைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தடபோல எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல மல்லி அன்னபுண்ணி இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்பவே சந்தோஷம் தாங்க. நம்மளால பொங்கல் வைக்க முடியலனாலும் நம்மளோட குழந்தை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா ராஜேஸ்வரி மனசுக்குள்ள ரொம்பவே வைத்தறிச்சலோட இருக்காங்க. இவன் இந்த குட்டி சாத்தா இந்த வீட்டுல இப்ப பிறந்த பொண்ணு, இவ பொங்கல் வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே எல்லாரும் விட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றான் விஜய். இதை என்னால ஏத்துக்கவே முடியலையே. சரி இப்ப பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க, இப்போதைக்கு நம்ம எதுவும் பேசக்கூடாது, இவளை எப்ப பழி வாங்கணுமோ அப்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரொம்பவே கோவமா இருக்கிறாங்க. சோ ராஜேஸ்வரியோட முகத்துல அந்த கோவம் இருந்துகிட்டே தாங்க இருக்குது. அன்னபுண்ணியம்மா அதை வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்க. சோ ராஜேஸ்வரி கோவப்பட்டு இப்போதைக்கு எதுவுமே ஆக போறதில்ல. ஏன்னா அங்க வெண்பா தான் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்பவே ஜாலியா இருக்காங்க. சோ இப்ப நம்ம அன்னபுண்ணியம்மா வீட்டுல இருக்காங்க. ஆனா வித்யம்மா இல்ல. இன்னொரு பக்கம் நம்ம போதும் பொண்ணு சித்ரா இவங்க எல்லாருமே கூடிய சீக்கிரத்துல பொங்கலுக்கு வரதான் போறாங்க. அப்பதான் சித்ரா எல்லாம் தெரிஞ்சுக்க போறாங்க. நம்ம ரஞ்சிக்கு இந்த வீட்டுல எந்த ஒரு மரியாதையுமே இல்ல, மல்லிதான் இந்த வீட்டோட மருமக மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா நல்லாவே தெரிஞ்சுக்க போறாங்க. இதுக்கப்புறம் சித்ரா பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரஞ்சிதா கிட்ட, ரஞ்சு நீ இதுக்கப்புறம் இங்க இருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, நம்மளோட வீட்டுக்கே போயிடலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா பாத்தீங்கன்னா ரஞ்சிதா கிட்ட பேச போறாங்க. ரஞ்சிதா என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வர போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.